ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோ வச்சிட்டு இருந்தேன். சாலமோன் ஒரு அண்ணன் ஒரு நிறைய வீடியோல பார்த்தோம்ல. அந்த அண்ணன் ஏன்னா ஏசப்பா கிட்ட எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுங்க, வேற எதுவும் வேணான்னாங்க. அவங்க ஞானத்தை மட்டும்தான் கேட்டாங்க. ஏன்னா அவங்க சிறு வயசுலயே அவங்களுக்கு தெரியும் அவங்க அந்த உலகத்துக்கு ராஜாவாக போறாங்கன்னு. அப்ப வந்துட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏசப்பா இந்த ஜனங்கள் எல்லாம் ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. இப்ப நம்ம சிஎம்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு விஸ்டம் ஞானம் இருந்தா தானே நம்மளெல்லாம் இந்த மாதிரி ஆள முடியும். அதனாலதான் அந்த அங்கிளு கேட்டாங்க, எனக்கு நீங்க ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மக்கள் எல்லாம் நான் வந்துட்டு ஆள அப்படின்னாங்க. அப்ப வந்துட்டு ஏசப்பாவும் சரின்னா அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. ஏன் ஞானத்தை கேட்டாங்கன்றத நான் இப்போ உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். அவங்க ராஜாவானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வழக்கு வந்துச்சான். அந்த வழக்குல ஒரு குழந்தையும் இன்னொரு அம்மாவுக்கும் இன்னொரு குழந்தையும் இருந்தாங்களான்னு. அப்ப வந்துட்டு அந்த ஒரு அம்மாவோட குழந்தை திரும்பி படுக்கும் போது மூச்சு முட்டி இறந்துட்டாங்களாம். ஆனா அந்த இன்னொரு அம்மாவோட குழந்தை படுத்து தூங்கிட்டு இருந்துச்சான். அப்ப இன்னொரு அம்மா இருந்தாங்க பாத்தீங்களா, இறந்தவங்களோட அம்மா வந்துட்டு இந்த இறந்த குழந்தைய அவங்க பக்கத்துல வச்சுட்டு அவங்க அந்த உயிரோட இருக்கிற குழந்தைய எடுத்து இவங்க வச்சுக்கிட்டாங்களான்னு. அப்புறம் வந்துட்டு மறுநாள் வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த வழக்கு வந்துச்சான் நம்ம யாருக்கிட்ட, சாலமோன் அண்ணன் கிட்ட. அப்ப சாலமோன் அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரெண்டு அம்மாக்களும் சொன்னாங்களாம், அதுதான் என் குழந்தை, நான் வந்துட்டு என் பக்கத்திலே தான் வச்சிருந்தேன்னு. அப்ப இன்னொருத்தவங்க சொன்னாங்களாம், இல்ல அவங்களோட குழந்தை திரும்பி படுக்கும் போது மூச்சு முட்டு இறந்துட்டுச்சு அப்படின்னாங்களாம். அப்புறம் ரெண்டு பேரும் சொன்னாங்களா, இதுதான் என் குழந்தை, இதுதான் என் குழந்தைன்னு. அப்ப வந்துட்டு ஏசப்பா கிட்ட அவங்க ஞானத்தை கேட்டாங்களாம். ஏசப்பா இந்த வழக்க நான் எப்படி ஆளணும்னு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு அவங்க ஞானத்தை கேட்டாங்களாம். அப்ப வந்துட்டு என்ன சொன்னாங்களாம், அவங்களோட காவலாளி கிட்ட, நீ போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வா, நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தைய கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த உண்மையான அம்மா என்ன தெரியுமாமா சொன்னாங்க, ஐயோ வெட்டிடாதீங்க, அவன் உயிரோடையே இருக்கட்டும், அவங்க கிட்டயே இருக்கட்டும்னாங்களாம். ஆனா அந்த இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்க, சரி கட் பண்ணி கொடுத்துருங்கன்னாங்களாம். அப்ப சாலமோன் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நம்மளா இருந்தா கூட, இப்ப நம்ம அம்மாவா இருந்தா கட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் அவங்களும் சொன்னதை சாலமோன் அண்ணன் அறிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அந்த உண்மையான அம்மாவுக்கு அந்த உண்மையான குழந்தை கிடைச்சிடுச்சாஞ்சிருச்சு. எவ்வளவு சூப்பர்ல, அவங்களுக்கு அவங்க உண்மையான குழந்தை கிடைச்சிருச்சு. ஆமா ஜெர்சி, எதனால? சாலமோன் அண்ணன் ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டதுனால, ஏசப்பா அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததுனால. நம்ம கூட பல நேரம் ஏசப்பா பைபிள்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாலமன் ஸ்டோரியில கூட பார்த்திருக்கோம், ஏசப்பா நம்மளுக்கு ஞானத்தை தராங்கன்னு இல்லையா? நம்ம ஒரு வசனம் கூட சொன்னோமே, என்ன வசனம்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஜெர்சி, நம்ம ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டோம்னா ஏசப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க ஜெர்சி. ஓகேவா? ஓகே, நானே இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நம்ம ஞானத்தை தான் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஏசப்பா நாங்க கத்துக்கிட்டோம், நீங்க எங்களுக்கு ஞானத்தை தரீங்கன்னு ஏசப்பா. ஏசப்பா, நீங்க எப்படி சாலமோன் அண்ணனுக்கு ஞானத்தை கொடுத்தீங்களோ அதே போல எங்க எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, உண்மை பற்றி நாங்க இன்னும் அறிய நீங்க உதவி செய்யுங்க. எங்க எல்லாருக்கும் ஞானத்தினால எங்களை நிரப்புங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then அவங்க ஜெர்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. God bless you.